ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்பிகா சமையல். இன்றைக்கி மணத்தக்காளி கீரையில் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்க்கலாம். 2 கை நிறையா வர்ற மாதிரி மணத்தக்காளி கீரை கழுவி வச்சுருக்கேன். 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், 6-7 பல் பூண்டு, 2 சில்லு தேங்காய், சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி, 2 வரமிளகா, அது கூடவே வர கொத்தமல்லி 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அது கூட வர கொத்தமல்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் வரமிளகா எல்லாமே போட்டுக்கலாம். இதுக்கு தக்காளி போடக்கூடாது, புளி மட்டும் போட்டால் போதும். ஃபஸ்ட்டு வெங்காயம், பூண்டு இது ரெண்டும் எண்ணெயிலேயே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் கீரையை போட்டுக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையும் போட்டுடலாம். இது போட்டதுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடணும் கீரையை. இந்த கீரை லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எண்ணெயில் வதக்கும் போது அந்த கசப்பு போயிடும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கீரை இந்த மாதிரி சுருண்டு வந்துடும். இதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காயும் புளியும் போட்டுக்கலாம். இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போடும்போது அது கூடவே தேவையான அளவு உப்பும் போட்டு சட்னி அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, மணத்தக்காளி கீரையில் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது கூட லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷன் தான், வேணான்னா விட்டுறலாம். அவ்வளோதாங்க. இது இட்லி தோசை விட சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.